ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட 2 நாளாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். இப்பொழுதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வருத்தமாய் இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றான். மிக அருமையான வேத வசனம். இந்த வேத வசனத்தை, இந்த வார்த்தையை கூட தாவீது அவருடைய வாழ்க்கையில் சொல்லுகிறதை நாம் வாசித்தோம். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக காரியங்களுக்காக ஞானம் தேவைப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் வாழ்வதற்கு ஞானம் தேவைப்படுகிறது. அந்த ஞானத்தையும் அறிவையும் தரும்படியாக இங்கு சாலமோன் ஜெபிக்கிறதை நாம் வேத வசனத்தில் நாம் வாசிக்க முடியும். அவர் என்ன சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் கேட்கிறார் என்றால், நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும் என்று ஒரு சிறிய ஜெபமாக இங்கே தேவனிடத்தில் சாலமோன் ஏறெடுக்கிறத நாம் வாசித்தோம். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நமக்கு அந்த நாளை கடப்பதற்கு ஞானம் தேவை. அதற்காக நாம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் சாலமோனை போல நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் எதை கேட்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் உலகத்தில் அநேக காரியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அநேக காரியங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்து கொண்டிருக்க, ஒரு சில காரியங்களுக்கு பதிலை கொள்ள முடியாதபடிக்கு அநேக மனிதர்கள் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் சாலமோன் ஒரு சிறு குழந்தையாக இருந்தாலும் அந்த ஞானத்தை கேட்க, அறிவை கேட்க அவர் கற்றுக்கொண்டது போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலும் நாம் தேவனிடத்தில் கேட்க வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், தேவனிடத்தில் ஞானத்தை கேட்கிறவர்களாக, அறிவை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் அவர் சொல்லுகிற வார்த்தை போக்கும் வருத்தமாக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளிலும் அந்த ஜனங்களை அவர் விசாரிக்கத்தக்கதாக ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தார். அந்த ஜனங்களுக்கு இடத்துல எப்படி பேச வேண்டும் என்று அவர் ஞானத்தை கொடுத்தார். அந்த ஜனங்களை நேர்த்தியாய் அவர் நடத்தி அந்த காலங்களில் ராஜாவாக இருந்து அவர் அநேக காரியங்களை ஜனங்கள் முன்பாக ஞானமாகவும் அறிவாகவும் செய்தது எல்லா ஜனங்களும் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். தேவனும் அவருக்கு சாட்சி கொடுத்திருக்கிறார். சாலமோனை போல ஒரு ஞானம் உடையவன் இந்த பூமியில் இனி ஏற்படுவதில்லை என்று சாட்சி பகர்ந்திருக்கிறார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரிடத்தில் எதை கேட்க வேண்டும் என்று அறிந்து சாலமோனை போல ஞானத்தை தர வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்போமாக. கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். சாலமோனுடைய வாழ்க்கையில் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்ட காரியத்தை போல் நாங்கள் ஒவ்வொரு நாளிலும் உடைய சமூகத்தில் ஞானத்தையும் அறிவையும் தரும்படியாக உடைய சமூகத்தில் செபித்து அப்படிப்பட்ட ஞானத்தை நாங்களும் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உங்கள் பிரசன்னம் மாத்திரம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.